இன்றைக்கி பீச்சோட வைப்பை நம்ம ஷானஸ் கிச்சனில் கொண்டு வர போகிறோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான இறால் கறி தோசை அட்டகாசமாக செஞ்சிடலாமா? வேறு லெவலில் இருக்கும். கிறிஸ்பியாக உள்ளார ஜூஸியாக கேட்குறதுக்கே நாக்கில் எச்சு ஊறுதில்ல. அப்புறம் இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சுபத்ரா நாராயணன். இன்றைக்கி ப்ரான் கறி தோசை செய்கிறதுக்கு தேவையான அத்தனையும் இங்கே நம்மக்கிட்ட அப்படியே ரெடியாக இருக்குது. வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கிங்க. 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்சு வரணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்க 1 கப் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும். அந்தளவுக்கு வெங்காயத்தை கருவேப்பிலை சோம்போடு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இதை நல்லா வதக்கி எடுக்கும்போது அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க 1 கப் தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதனால் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கரைஞ்சி ஒரு பிரியாணி செய்யும் போது அந்த வெங்காயம் தக்காளி ஒரு பேஸ்ட் ஒரு கன்சிஸ்டன்சி வரும்ல, அந்த மாதிரி இதை நல்லா வதக்கிங்க. அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து இதையும் இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட சேர்த்து கலக்க போகிறோம். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா அந்த ஸ்பைசஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். நல்லா வதக்கும் போது அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். 300 கிராம் நல்லா சுத்தம் செஞ்ச ப்ரானை எடுத்து இதில் சேர்த்து இந்த மசாலாவோட புரட்டி எடுக்க போகிறோம். ப்ரானை நீங்கள் நல்லா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அதோட அந்த ஸ்மெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக போயிடும். இந்த ப்ரானில் மசாலா நல்லா இறங்கணும் இல்லையா, அதனால இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கிளறிக்க போகிறோம். கிளறும் போது என்ன ஆகும்னா இந்த பச்சை வாசனையும் போயிடும், அந்த மசாலா எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். ப்ரானோட கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதனால இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு, நல்லா புளிப்பும் காரசாரமும் இருக்கிறதுக்காக மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ப்ரானை ஒரு 4 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்க போகிறோம். ப்ரான் நல்லா வெந்து வரணும். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதோட ஃப்ளேவர்லேயே இந்த ப்ரான் நல்லா குக் ஆயிரும். நல்லா அப்படியே திரண்டு வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் அப்படியே எண்ணெயே மேலாப்பில் அப்படியே சதற விட்டுக்குங்க. அந்த எண்ணெயோடு சேர்த்து அதை கிளறி விடும்போது அந்த ப்ரானு நல்லா ஜூஸியாக கீழே ஒட்டாமல் அந்த பேர்ன் ஆகாமல் கம்ப்ளீட்டாக அந்த மசாலாலாம் நல்லா அப்சர்வ் ஆகி அது குக் ஆகி வர்றதுக்கு செம்மையாயிரும். 4 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா அது ரப்பரி ஆயிரும். அதனால் 4 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு இந்த ப்ரானோட மசாலா ரெடி ஆயிரும். பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்கலாம். தோசையோட இட்லி சாத்தோட செம்மையாக இருக்கும். இந்த அல்டிமேட்டான இந்த ப்ரான் கறியை நம்ம அப்படியே எடுத்து அதை தனியாக வச்சுக்கிட்டு இதோட சூப்பராக அந்த பீச் வைப்பை கொடுக்கறதுக்காக பீச் சைடில் போய் ஒரு கறி தோசை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது போய் செய்ய போகிறோம். அதுக்காக மசாலாவை ரெடியாக தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சாச்சு. இப்போ கறி தோசை செய்கிறதுக்கு ஒரு தோசைக்கல்லை போட்டுக்குங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா அதுக்கப்புறமா எப்பயும் ஊற்றுற மாதிரி 1 கப் மாவை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அதுக்கு மாதிரி ஊற்றிக்கிங்க. நீங்கள் கிறிஸ்பியாக வேணால் கிறிஸ்பியாக போங்க, மொத்தமாக வேணால் மொத்தமாக போங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை செஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம நடுவில் செஞ்சு வச்சுருக்க இந்த ப்ரான் மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா பீச் ஸ்டைல்னு சொல்லியாச்சு. அப்போன்னா இதில் எக் இல்லாமல் எப்படி ஒரு முட்டையை நறுக்கி ஒட்டச்சி ஊற்றி செய்கிறதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு முட்டையை அப்படியே எடுத்து அலைக்க அதில் பொத்து ஊற்றி அந்த மஞ்சள் வெள்ளை எல்லாமே ஸ்ப்ரெட்டாக அப்படியே இந்த மசாலாவில் அப்படியே பரவி வர்ற மாதிரி இதை நல்லா உடச்சி ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்காக உப்பையும் மிளகுத்தூளையும் நல்லா பரபரன்னு தூவிக்கிங்க. பொடியாக நல்லா கொத்தி வச்சுருக்க வெங்காயத்தை நறுக்கினதையும் கொத்தமல்லியும் இதில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. அப்படியே அள்ளி தூவி விட்டு ஒரு முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கீழே ப்ரானோட மசாலாவோட சேர்த்து அப்படியே இதை குக் பண்ணும்போது தேவாமிர்தமாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு செம்மையாக சூப்பராக
ரெடி ஆயிரும். வேணும்னா கீ போட்டுக்குங்க, எண்ணெய் வேணால் போட்டுங்க. டயட்டில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் கட் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக அதை ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தோசை கிறிஸ்பியாவோ இல்லை கல் தோசை மாதிரியோ அது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிங்க. இப்போ இந்த சைடெல்லாம் ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வேணும்னா பொட்டலை மாதிரி 4 பக்கமாக மடக்கி விட்டும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நமக்கு 2 சைடு உங்களோட ப்ரையாரிட்டி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. அப்படியே பார்க்கறதுக்கே டெம்ப்ட் ஆகுது. வேணும்னா கொஞ்சம் நெய்யையோ எண்ணெயோ தாராளமாக அள்ளி சிதற விடுங்க. அதோடு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ப்ரான் மசாலா, பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சம் லெமன் ஜூஸ் அப்படியே புளிஞ்சு விட்டு இதை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். தோசையில் நல்லா ப்ரான் ஊறி போய் அந்த மசாலாவோட சாப்பிடும்போது சாரமாக புளிப்பு செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் நீங்களும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க, மறக்காமல் அந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தன் சைனிங் அவுட் சுபத்ரா நாராயணன். டேக் கேர், பை பாய்.